ஓம் சகனாபவத்து சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹः ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்மிஷம். இது யதிஹி, தட் இஸ் வித்வத் சந்நியாசியை பற்றிய ஸ்லோகம் 21. இப்போ இதுக்கு யார் வித்வத் சந்நியாசி, எப்படி அவருடைய சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவருடைய மனநிலை எப்படி இருந்து அவர் அதை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வித்வத் சந்நியாசி கிரகஸ்தாசிரமத்திலிருந்தும் சந்நியாசத்தை ஏத்துக்கிட்டு போயிடலாம். இதுல பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தும் வித்வத் சன்னியாசியாக போகலாம். ஏன்னா எல்லாமே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே முடிச்சிருப்பாரு. எது குவாலிபிகேஷன், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 4 தான். இந்த 4 பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அது பூர்வஜன்மத்து புண்ணியம் தான். அப்கோர்ஸ் அதுல அவர் அங்கிருந்து அப்படி போயிடுவார், வித்வத்தா போயிடுவார், சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுவார். இல்ல கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து குவாலிபிகேஷனை பெற்று சிரவண மன நிதித்தியாசனம் பெற்று ஞான நிஷ்டைக்கு போறது, அல்லது நிதித்தியாசனத்துக்காக என்ன பண்ணலாம், வித்வத் சன்னியாசியாக குடும்பத்தை விட்டு வெளியில போகலாம். அடுத்த இன்னொரு ஞானம் என்ன பண்ணுவாரு, கிரகஸ்தாசிரமத்திலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரால் வீட்டை விட்டு வெளியில போக முடியாத போது, சில கமிட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் எங்கேயே இருப்பாரு, வீட்லயே இருப்பார். ஆனா மொத்தத்துல ஞானம் என்பது எல்லாத்துடைய ஆகாமி கர்மத்தையும் எரித்து விடுகிறது. அதாவது ஆகாமி கர்மம் ஒட்டுவதில்லை, பிராரப்தம் எரிக்கப்பட்டு விடுகிறது. 3 பேர்த்துடைய சன்னியாசிலிருந்து போனாலும் சரி, கிரகஸ்தாதுல இருந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கிரகஸ்தால இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னதான் ஞான நிஷ்டர்கள், ஸ்தித பிரக்ஞகா. 3 பேருமே ஸ்தித பிரக்ஞகா தான், ஞானிதான். 3 பேர்த்துடைய ஆகாமி கர்ம என்ன ஆயிருது, எரிக்கப்பட்டு. யார் எரிக்கிறது, அவங்க பெற்ற ஞானமே என்ன பண்ணிரும், பிராரப்தத்தையா சாரி சஞ்சித கர்மத்தை எரிச்சிரும். 3 பேர்த்துடைய சஞ்சித்த மூட்டை அத்தனை ஜென்மம் எடுத்தாங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரோக்ல எரிச்சு விட்டுரும். அடுத்தது பிராரப்தம், அது அவர்கள் அந்த சரீரம் என ஒரு வில்லில் இருந்து கிளம்பின அம்ப போல அது எடுத்துக்கிட்டு அது ஒரு வீரியத்தோட செயல்பட்டு இருக்கும்போது அது தானா சென்று எப்படி அந்த அம்பு கீழே விழுகுதோ அது மாதிரி பிராரப்தத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் போய் அந்த சரீரம் விழும், அது பிராரப்தம். அடுத்தது ஆகாமி. இப்ப பிரச்சனையே என்னதான், ஆகாமி கர்மம் என்ன ஆகும், அதத்தான் கிருஷ்ணர் இங்க விளக்குறார். அது எந்த சன்னியாசியா எந்த ஞானியா இருந்தாலும் சரி, மொத்தத்துல வித்வத் அவரு. அந்த சன்னியாசி என்ன வித்வத்துனா ஞானத்தை உடையவர், அவ்வளவுதான். அவருடைய ஆகாமி கர்மம் என்ன ஆகும் அதை பத்தி அவர் சொல்றாரு. அவருக்கு நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் கர்மத்தை பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது கர்மமே அல்ல, கர்ம ஆபாசம். அழகா சொன்னாங்க அவங்க. அந்த கர்ம ஆபாசத்துக்கு ஏன் அது கர்ம ஆபாசம்னா, சாத்தியமும் இல்லாதனால கர்மத்தை அவர் எதுக்கு யூஸ் பண்ணல, சாதனமா பயன்படுத்தல. எப்ப புண்ணிய பாபம் நமக்கு ஒட்டுது, நீங்க கர்மத்தை சாதனமா பயன்படுத்தி ஒரு சாத்தியத்தை அடையும் பொழுதுதான் அந்த கர்மம் என்ன பண்ணும், பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கே கர்மா தியரிக்குள்ளே வருது. சாதனமாவே இவர் பயன்படுத்துறீங்க போது அதனால அதுக்கு என்ன வேர்டு இறைவன் வைக்கிறாரு, அது கர்ம ஆபாசம்டா. அதுல அவருக்கு புண்ணியமும் உருவாகாது, பாப்பமும் உருவாகாது. ஆனா இதுல என்ன பண்ணிருப்போம், கொஞ்சம் ஸ்துதி பண்ணும்போது அவங்க செய்யற புண்ணியம் எல்லாம் நல்லவங்களுக்கு போகும், அவங்க செய்யற பாப்பம் எல்லாம் அது ஒரு ஸ்துதி. ஆனா மொத்தத்துல அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது இடத்துல சங்கராச்சாரியர் வேதமும் சொல்லுது. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம போய் என்ன பண்ணிட்டு கூடாது, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணி. ஏன்னா பெரிய பாபம் வரும் அது. ஏன்னா சாதாரண மனிதனுக்கு கொடுக்குற கஷ்டத்தை விட நீங்க இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா பயங்கரமா அது அதிகமான பாப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் சொசைட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி பீப்புள்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை வாழும்போது தேவையெல்லாம் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இதை பண்ணும்போது அதீத பாப்பம் அதே மாதிரி புதுக்குள்ள வரும். அவங்களுக்கு செய்யற அவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அதீத புண்ணியம் வருங்கிறத ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களே தவிர அது என்னதான், ஸ்துதி வாக்கியம் தான். ஆகாமி கர்மம் என்ன ஆகுது. சோ அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாருங்க இங்க இந்த அவதாரிக்கை இதுல என்ன சொன்னாரு, வித்வத் சன்னியாசி. இதுக்கு முன்னால திருஷ்டா, அதுக்கு முன்னால இருக்கிற அவதாரிக்கையில என்ன படிக்கிற பாருங்க, சகன இந்த இடத்துல யாரு, வித்வத் சன்னியாசி.
அவன் மேபி கிரகஸ்தால் இருக்கலாம், இல்ல கிரகஸ்தால் இருந்து ஆசிரமத்துக்கு சன்னியாச ஆசிரமத்துக்கு போயிருக்கலாம், இல்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து அவன் என்ன பண்ணிருக்கலாம், மொத்தத்துல வித்வத் சன்னியாசி. அவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அவன் யாருதான், சன்னியாசி தான். எல்லாத்தையும் விட்டதுனால அவர் வந்து நார்மல் பீப்புள் போல வாழ்ந்தாலும் அவரும் பக்கா சன்னியாசி தான். ஏன், கர்ம ஆபாசம், நோ புண்ணியம், நோ பாப்பம். சக திருஷ்ட அதிருஷ்ட விஷய மீனிங் கொடுத்துட்டேனா? ஓகே. அப்ப கீழே இருக்கிற தமிழ் மீனிங் படிக்கிறேன். இந்த கேவல சரீர யாத்திரைக்கு வேண்டிய செயல்களை மட்டுமே செய்து கொண்டு, இது வந்து சன்னியாசி, வித்வத் சன்னியாசி. கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து ஆசிரமத்துக்கு போனவங்க, கிரகஸ்த வீட்டுல இருக்கிறவங்கல்ல, இதுல இருந்து பிரம்மச்சரியத்திலிருந்து போயிருக்கலாம், அல்ல கிரகஸ்த ஆசிரமத்துல ஞானத்தை பெற்றதற்கு பிறகு இல்ல நிதித்தியாசனத்துக்காக வெளியில போயிருக்கிறவங்க, அவங்கள மட்டும்தான் கிரகஸ்தாவை அப்ப சொல்லல அவரு. நல்ல யாரை பத்தி சொல்றாரு, நல்ல தெளிவா இருக்கணும். யாரு, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தும் போயிருக்கலாம், அல்லது கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க. சன்னியாச ஆசிரமத்துக்கு போனவர்கள், நாட் கிரகஸ்தால் இருக்கிற ஞானி அல்ல. அவங்க எதுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க, கேவல சரீர யாத்திரைக்கு வேண்டிய செயல்களை மட்டும் செய்து கொண்டு இருக்கும் ஞான நிஷ்டராகிய எதி சந்நியாசி சொல்லிட்டு பாத்தீங்களா. சந்நியாசி கிரகஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானியை இங்கு குறிப்பிடவில்லை. 21வது ஸ்லோகத்தில் கிரகஸ்த ஞானி அவரு சொல்லல, யார மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ வித்வ சன்னியாசி எப்படி இருப்பாரு, அந்த ஞானத்துக்கு பிறகு சன்னியாச ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் சரீரக்கே இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான செயல்பாடுகள் மட்டும்தான் அவரு செயல்பட்டு கொண்டிருப்பார். இந்த லோகத்துல அது வேணும் இது வேணும், இல்ல செத்ததுக்கு அப்புறம் நான் வந்து எங்க போகணும், சொர்க்கம் போகணும், பிரம்மலோகம் போகணும்னோ விஷயத்தில் ஆசை அற்றதினால் இகலோக பரலோகத்தின் பொருட்டு செய்யும் கர்மத்தில் பலன் காணாமையால் அவர் அது எந்த யூஸும் பார்க்கல, அந்த பிரயோஜனத்தையும் அவர் பார்க்காததுனால கர்மங்களையும் கர்மங்களுடைய சாதனங்களையும் ரெண்டையும் தியாகம் பண்றார். கர்மத்தையும் கர்மத்தினுடைய சாதனங்களையும் என்ன பண்றாரு, தியாகம் செய்து முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு தெரிவிப்பதற்காக யாரு, கிருஷ்ணர். இப்ப யார் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம், சங்கராச்சாரியர் சொல்றாரு. இதை நமக்கு காமிக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாரு. என்ன இப்ப இதனுடைய ஸ்லோகத்தினுடைய ஒரு ஜிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வித்வத் யார பத்தி நல்ல மண்டையில பிக்ஸ் பண்ணிக்கணும். வித்வத் சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வித்வத், அறிவுடையவன், கிரகஸ்தால அல்ல. நல்லா செட் பண்ணிக்கணும், ஏன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப அந்த வித்வத் ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சன்னியாசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, காஷா உடை அணிந்து குடும்பத்துட்டுலா எல்லாத்தையும் வெளியில வந்து, உறவுகளிலிருந்து வெளியில வந்து ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார், இல்ல தனியா கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது அவருடைய இஷ்டம். அவரு என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிசையர்ஸ், ஆசைகளிலிருந்து விடுபட்டனா. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மெயின் கன்ஃபியூஷன் நமக்கு வர்றது எந்த ஆசை, பைண்டிங் டிசையர். இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பைண்டிங் டிசையர். இதே பதஞ்சலியில படிக்க போறீங்க. 1 கோடி ஆசையுடன் வச்சிருப்பாரு அவரு. யாரு, அந்த வித்வ சன்னியாசிக்குள்ள 1 கோடி ஆசை இருக்குமா. சோ ஆசை இல்லாமல் அல்ல, பைண்டிங் டிசையர், பந்தப்படுத்தாத ஆசை. அப்படின்னு என்ன, இது எனக்கு வேணும், இதை அடைஞ்சே தீரணும், இதுக்காக இது வேணும், இந்த காலத்துக்குள்ள இது வேணும், இது இப்படி வரணும், அது அப்படி வரணும், இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணுங்கிற பைண்டிங். அந்த பைண்டிங் டிசையர் இல்லாம எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாரு, ரினவுன்சஸ் எது நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, போர்ட் ரிடக்ஷன். அதுதான் மெயின், ஈஸியா புரிஞ்சுக்கணும். போர்ட் ரிடக்ஷன் என்னென்ன பொசஷன்ஸ் இதெல்லாம் வந்து குறைச்சுக்குவார். கிரகஸ்தாவா இருந்தாலும் சரி, ஆக்சுவலா கிரகஸ்தாவா இருந்தாலும் அவரா இருந்தாலும் குறைச்சுக்குவார். பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ரிலேஷன்ஸ். ஏன்னா ஆசிரமத்துக்கு போனாலும் 4 பேர் சிரிப்பாங்க. ரிலேஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் அவரு குறைச்சுக்குவார். ரிடக்ஷன் தான், நாட் ஜீரோ, ரிடக்ஷன். அடுத்தது he will continue the என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அங்கெல்லாம் அங்க ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டார். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்.
இதுதான் அவர் சொல்ற கருத்து, மெயின் கருத்து. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு மெயின் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சித்துங்கிற வேர்டு மனதை குறிக்குது, ஆத்மாங்கிற வேர்டு பாடியை குறிக்குது. இது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா இன்டர்பிரட் பண்ண தெரியும். இந்த ஸ்லோகத்துல சித்துங்கிறத என்னது, மனம் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கலாம், ஆத்மாங்கிறது ஸ்தூல சரீரத்தை குறிக்கிறார், ஆத்மா பாடி. சோ அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாரு. சென்சரி டிசிப்ளின் ஆகட்டும், மென்டல் டிசிப்ளின், பிசிக்கல் டிசிப்ளின் எல்லாமே ஃபாலோ பண்ணுவார். 3 டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணுவாரு. அடுத்தது இந்த உடம்புல வாழணும்னா என்னென்ன செயல்கள் கண்டிப்பா செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பார். இதுதான் நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, பூர்வ ஆச்சாரிகள் தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல இருந்து மீற மாட்டார். அதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு பூர்வ ஆச்சாரி அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அவருடைய மரியாதையை அவர் காப்பாற்றுவார். இனி இப்படித்தான் இருக்கணும் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன் ஜெனரலா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேர்டு அடுத்த பாஷ்யம் படிக்கலாம். இதுதான் இந்த ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்லோகம். கமிங் டு த பாஷ்யம். நிராஷீஹி நிர்கத ஆஷிஷோ யஸ்மாத் சக நிராஷீஹி. இப்ப நிராஷிஹி இஸ் ஈக்குவல் டு டெஃபினிஷன். இந்த வாக்கியத்தை எப்படி பிரிக்கணும், வாட் டு யூ மீன் பை நிராஷிஹிங்கிறது மூலத்துல இருக்கிற வேர்டு. அந்த வேர்டுக்கு சங்கராச்சாரியர் என்ன டெஃபினிஷன் கொடுத்தாரு, நிர்கதா ஆஷிஷோ யஸ்மாத் சக நிராஷிஹி. அதோட ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு இந்த பாஷ்யத்துல புரியும் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நிராஷிக்கு டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. அடுத்த வேர்டு என்ன ஆரம்பிக்குது, எத சித்தாத்மா. சித்தாத்மானங்கிற வேர்டு மூலத்துல இருக்குது, ஸ்லோகத்துல இருக்கிற வேர்டு எத சித்தாத்மா. இப்ப அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குற, தட் இஸ் ஈக்குவல் டு சித்தம் அந்த சித்தம் இஸ் ஈக்குவல் டு, சித்தம்னு ஒரு மீனிங் கொடுத்துட்டாரு. எத சித்தாத்மாக்கு சித்தம்னு ஒரு வேர்டு கொடுக்குறாரு. உடனே சித்தத்துக்கு என்ன மீனிங், அந்த கரணம். ஏன்னா சித்தம் என்பது வேற, அந்த கரணத்தை நமக்கு 4மே ஞாபகம் வரும். வெறும் சித்தம் சொன்னா மெமரி பட்டு நினைச்சுக்குவோம், சித்தாத்மாங்க. அதனால என்ன சொல்றாரு, வெறும் சித்தம் மட்டும் நினைக்காத, அந்த 4 காம்பனன்ட்ஸோட நீ நினைச்சுக்கோ. அந்த கரணத்தை தான் இறைவன் இங்கு சித்தம்ங்கிற வேர்டை போடுறாரு. ஏன்னா எத சித்தாத்மான்னு ஒரு வேர்டு வருது, சித்து ஒண்ணு, எத சித்து ஆத்மா 3 வேர்டு இருக்கு. சித்துங்கிறதுக்கு என்ன மீனிங் எடுத்துக்கணும், அந்த கரணம். ஆச்சா, ஆத்மான என்ன எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு, அந்த கரணத்தோட ஒரு டேஷ் போட்டுக்கலாம். ஆத்மா இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா சித்தாத்மா 2 வேர்டு வருது இல்லையா, சித்துனா என்ன எடுத்துக்கணும், அந்த கரணம் எடுத்துக்கோ. ஆத்மான என்ன எடுத்துக்கோ, பாகிய காரண கரண சங்காதக. காரிய காரண சங்காதம் என்னது, இந்த பாடி, ஸ்தூல பாடின்னு எடுத்துக்கணும், நாட் சூக்ஷ்மா, ஸ்தூல பாடி. காரிய கரண சங்காதம்ங்கிறது இந்த பாடியை குறிக்குது. ஏன் எதுல இருந்து வந்து எதனால வந்து இருக்குது, முன்னால் இருக்கிற புண்ணிய பாபத்தினால கிடைச்ச இந்த சரீரம், அதனால இதுக்கு பேர் காரிய கரண சங்காதக. அடுத்தது தௌ உபௌ அபி யதக சய்யதோ. அடுத்தது தௌ உபௌ அபி படிக்கிறேன், அப்புறம் மீனிங் கொடுக்குறேன். யதௌ சய்யதோ ஏன சக யத சித்தாத்மா. அது வரைக்கும் சித்தாத்மாக்கு டெஃபினிஷன் முடிஞ்சிருச்சு, அதோட ஒரு கோடு போட்டுக்கலாம். எத சித்தாத்மால ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்ன மீனிங் கொடுத்திருக்காரு, சித்தாத்மாக்கு என்ன. அடுத்தது இன்னொரு வேர்டு எடுக்கிறார் மூலத்துல இருந்து, தியக்த சர்வ பரிகிரக. திஸ் இஸ் a word from மூலம் எடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாரு, தியக்தக சர்வக பரிகிரக ஏன சக தியக்த சர்வ பரிகிரக. இந்த பாஷ்யத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறது முதல்ல ஓவர்லுக் தெரியும். 3 வேர்டுக்கு மீனிங் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நிராஷிஹி ஃப்ரம் மூலம், எத சித்தாத்மா ஃப்ரம் மூலம், தியக்த சர்வ பரிகிரக. அந்த 3க்கும் சங்கராச்சாரியார் மீனிங் கொடுக்கிறார். பாஷ்யம் இப்ப எழுதிக்கலாம் மீனிங். நிராஷிஹி இஸ் ஈக்குவல் டு நிர்கத ஆஷிஷ யஸ்மாத் நிராஷிஹி. எல்லா பைண்டிங் டிசையரையும் பந்தப்படுத்துகிற ஆசையை விட்டொழிந்தவர்கள். That's the meaning given by Shankaracharya. Vidvat sannyasi is free from all. யார பத்தி பேச கான்டெஸ்ட் விட்டுற கூடாது. Vidvat sannyasi is free from all binding desires னு எழுதி வச்சுக்கோங்க. நான் பஞ்சதேசில சொன்ன பாருங்க, இஷ்டா கோடி வஸ்துனி. யாரே பஞ்சதேசி சொல்லுவாரு, அவன் மனசுல 1000 ஆசை இருக்கும்.
ஆசை இல்லாம இல்ல, பைண்டிங் டிசைர் எப்பவும் புரிஞ்சுக்கணும். அடுத்து எந்த வேர்டு சொன்னேன்? எத சித்தாத்மா. 2 வேர்டு. சித்தம்னா என்ன? அங்கேயே இருக்கு. சித்தம் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கங்க. அந்தகரணம். சித்தம் மீன்ஸ் அந்தகரணம். ஆத்மா மீன்ஸ் பாகிய, வெளியில தெரியிற காரிய கரண சங்காதனா என்ன எடுத்துக்கலாம்? ஸ்தூல சரீரம். தௌ உபவ் அபி, இரண்டும். உபவ் என்ன? இரண்டும். எந்த ரெண்டும்? அந்தகரணமும் ஸ்தூல சரீரம். தட் மீன்ஸ் சூக்ஷ்மா பிளஸ் ஸ்தூலான்னு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அந்த கரண மீனிங் போட்டு நீங்க ஸ்தூலம்னு எடுத்துக்கலாம், சூக்ஷ்மம் எடுத்துக்கலாம். அப்ப சூக்ஷ்மம் பிளஸ் ஸ்தூலம், இந்த ரெண்டும் யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் மறந்துடக்கூடாது. வித்வத் சந்நியாசி. அவரு உபௌ தௌ அபி, இரண்டும். யதௌ சையதௌ, எவர் வசம் இருக்கிறதோ ரெண்டும் அவருடைய வசம் இருக்கும். யதக சையதௌ, ரெண்டு சையம் நன்கு ஒடுக்கப்பட்ட, கண்ட்ரோல்டு சூக்ஷ்மா, கண்ட்ரோல்டு ஸ்தூல சரீரம் இருக்கிறதோ, டிசிப்ளின்டு போத், ஒரு பக்கா டிசிப்ளினோட இருப்பார் ரெண்டுலையும். டிசிப்ளின்டு போத் ஆஃப் தேர், சூக்ஷ்மா அண்ட் ஸ்தூலா, டிசிப்ளின். எஸ் எஸ், வித் கண்ட்ரோல், சமதமா. எஸ். ஏன சக எத சித்த, அப்படி யார் இருக்காங்களோ, ஏன திருத்தியா விபக்தி, யக அத ஏன, யார் இருக்காங்களோ அவங்கதான் எத சித்தாத்மா. சமகா தமகா. யாரு? வித்வத் சந்நியாசி. ஃபர்ஸ்ட் பைண்டிங் டிசைர் இல்லாம இருப்பாருங்கிறார் கிருஷ்ணர், நிராஷீஹி. அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு? சமகா தமகா, அந்தகரணம் பிளஸ் பாக்கிய காரியகரணம், ரெண்டுமே வித் டிசிப்ளின்டு டோட்டலி லைஃப். அடுத்தது தியக்த சர்வ பரிகிரக. தியக்தனா தியாகம், அத தியக்த. சர்வ பரிகிரக, எல்லா உடைமைகளையும் தியாகம் செய்தவர். எல்லா உடைமைகளையும், பொசஷன்ஸ், எத்தனை பொசஷன்ஸ் வச்சிருக்கோம்? 1 2? எல்லா உடைமைகளையும் பரிகிரக, தியாகம் செய்தவர். பரிவாரம், ஒருத்தர் சுத்தி நம்ம வச்சிருக்கோம் ஒரு பரிவாரம். யார் பரிவாரம் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறது? நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கனெக்ஷன்ஸ். எல்லா தியாகம் செய்தவர். ஏனசக தியக்தக சர்வ பரிகிரக, ஏனசக தியக்த சர்வ பரிகிரக, எல்லா உடைமைகளையும் உடைமை தியாகம் செய்தவர். அவருக்கு ஜெயினா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சன்னியாசிகள் எப்ப அவங்களுடைய மென்டல் செட்டப் அழகா இருக்கும். நாட் கிரகஸ்தா. அவங்களுடைய செட்டப் பாத்தீங்கன்னா எங்கேயும் அவங்க கடமைக்கு போறது இல்லை. சமுதாய கடமையோ குடும்பத்துக்கு உண்டான கடமையோ எந்த கடமைக்குள்ளையும் போகாதனால அவங்களுடைய மைண்ட் செட்டை பாத்தீங்கன்னா யாருக்கு இருந்து எதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஐ ஹவ் நோ ரைட்ஸ் டு எக்ஸ்பெக்ட். ஏன் நான் எதையும் கொடுக்கல, இல்ல உங்ககிட்ட இருந்து எனக்கு எது வேண்டாம். அதை ஒரு அமைதியா பியூட்டிஃபுல் மைண்ட் செட்டப் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் எதுவும் உங்களுக்கு கொடுக்கல, சொசைட்டிக்கு நான் கொடுக்கல. இப்ப பாருங்க, நான் எதையும் கொடுக்கல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன வருது அவங்களுக்குள்ள? எதையும் எதிர்பார்க்கா. நீங்க பாருங்க, அது எதிர்பார்க்கறதா எல்லா பிரச்சனையும் கூட நம்ம விடுறதே. ஃபர்ஸ்ட் செட் சன்னியாசம் வாங்கும் போதே நான் யாருக்கும் காம்படிட்டர் கிடையாது, எனக்கு யாரு காம்படிட்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவே, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே யாரு கிடையாது, காம்படிட்டர் கிடையாது. நான் யாருக்கு என்னவா இருந்துடக்கூடாது, காம்படிட்டரா இருந்துட கூடாது. எனக்கு யாரு என்ன கிடையாது, காம்படிட்டர் கிடையாது. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓவர். சோ அங்கிருந்து அவங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது? மன அமைதிங்கிறது. ஏன்னா நாமெல்லாம் கர்மயோகம் பண்ணி
கிரகஸ்தால் இருக்கிறவங்க அது மனவீதி கொண்டு வரக்கு என்ன டெக்னிக் கொடுக்குறாரு? கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணுன்னு. அவங்களுக்கு கர்மயோகம் கிடையாது. ஏன்னா குடும்பத்துக்குள்ள வந்தா தானே கர்மயோகமே. அப்ப அவங்க அந்த மன அமைதிக்கு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அமைதி எங்க போயிருவாங்க? சர்வ எல்லா உடைமைகளையும் தியாகம். அடுத்தது செகண்ட் பாஷ்யம். ஷரீரம் ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவலம் தத்ர அபி அபிமான வர்ஜிதம் கர்ம குர்வன் ந ஆப்னோதி ந பிராப்னோதி கில்பிஷம் அனிஷ்டரூபம் பாபம் தர்மம் ச தர்மஹ அபி முமுக்ஷோஹோ கில்பிஷம் ஏவ பந்தாபாதகத்வாத். ஃபர்ஸ்ட் வேர்டு ஷரீரம். சரீரம் கேவலம் கர்மம் எங்க இருக்குது? சாரீரம். எஸ், சாரீரம். சாரீரம் கேவலம் கர்மங்கிற வேர்டு எங்க இருக்குது? மூலத்துல இருக்கு. இப்ப எங்க வந்திருக்காரு சங்கராச்சாரிய பாஷ்யம்? சாரீரம் கேவலம் கர்ம. அதுல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன எடுத்துக்கிறாரு இந்த பாஷ்யத்துல? சாரீரம் அப்படின்னு என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு சாரீரம். கிருஷ்ணர் சொன்ன வேர்டுக்கு மீனிங் என்ன? இஸ் ஈக்குவல் டு ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். சாரீரம்னு என்ன? ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். இந்த சரீரத்திற்கு தேவையான, சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு தேவையான மினிமம் கர்மம். இப்ப இந்த சரீரத்துக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்ன தேவை? குளிச்சுட்டு வந்து ஃபீடிங், க்ளோத்திங். குளிச்சுட்டு வந்தா க்ளோத்திங். அப்புறம் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்? எஸ், ஃபீடிங். அப்புறம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, காய்ச்ச வர மாதிரி இருக்கு, அவருக்கு இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ ட்ரீட்டிங் அதுவும் வந்துடும். ட்ரீட்டிங் பேர் அதுக்கு. ஏன்னா அது ஒரு நம்ம என்ன அப்ப ட்ரீட் பண்றோமா இல்லையா? உடம்பு டாக்டர் போறது, மருந்து வாங்குறது, ட்ரீட்டிங். இதுதாங்க அவர் செய்யற வேலை. ஏன்னா சாரீரம் கர்மம்னா எதை புரிஞ்சுக்கிறது? சரீரத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையான கர்மம்னா என்னென்னு தெரியணும் இல்லையா? கிளீனிங், க்ளோத்திங், ஃபீடிங் அண்ட் தென் ட்ரீட்டிங். இதுதான் ஆக்சுவலா சாரீரம். ஆல் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு பாடி. அடுத்த வேர்டு என்ன? கேவலம். எங்க இருக்குது? மூலத்தில் இருக்குது. சாரீரம் கேவலம். கேவலம்னா மட்டும், ஒன்லி அப்படின்னு என்ன? இந்த 4 மட்டும் எடுத்துக்க. எப்பவுமே சாரீரம்னா என்ன வேர்டு ஞாபகம் வரணும்? கிளீனிங், க்ளோத்திங், ஃபீடிங், ட்ரீட்டிங். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சாரீரம் வேர்டு அதுக்கு மட்டும். கேவலம்னா அது ஒன்லி ஃபார். அது எப்படி செய்வாராமா? இந்த நாளையும் அபிமான வர்ஜித்தம். ஈஸியான வேர்டு. அகங்கார வர்ஜித்தம். நான் இந்த சரீரம்ங்கிற எண்ணத்தை விடுத்து. அபிமான வர்ஜித்தம். அபிமானம் இல்லாமல். எந்த அபிமானம்? நான் இந்த சரீரங்கிற அபிமானம் இல்லாமல் என்னத்தை பண்ணிட்டு பாரு இந்த நாளுக்காகவோ? கர்ம குர்வன்னு, கர்மத்தை செய்து கொண்டு இருப்பார். அதனாலதான் ந ஆப்னோதி எங்க இருக்குது? ஸ்லோகத்தில் இருக்குது. ந ஆப்னோதி கில்பிஷம் ந ஆப்னோதி. எதை அடைவதில்லை? கில்பிஷம் ந ஆப்னோதி. கில்பிஷம் என்ன? பாப்பம். ந ஆப்னோதி. ஆப்னோதி ஆப்தாத்து, அடைவதில்லை. சங்கராச்சாரியா ஆப்னோதி புரியலையா? தட் இஸ் ஈக்குவல் டு பிராப்னோதி. தட் இஸ் த மீனிங் ஃபார் ஆப்னோதி. சங்கராச்சாரிய கொடுக்கிறது. மொத்தத்தில் நமக்கு என்ன தெரியணும்? அவன் பாப்பத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பாப்பத்தை அடைவது இல்லை. ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு கிருஷ்ணரு? அவன் பாப்பத்தை அடைவது இல்லை. அனிஷ்டரூபம் பாப்பம் தர்மம் ச. அனிஷ்டரூபம் பாப்பம் தர்மம் ச. என்ன சொல்றாரு?
புண்ணியம் கூட, தர்மம்னா இந்த இடத்துல புண்ணியம்ப்பா, புண்ணியம் கூட அவருக்கு என்னதான் இஷ்டமில்லாத பாப்பம். யாருக்கா பாப்பம்னா இஷ்டமா இருக்குமா என்ன? நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அனிஷ்ட ரூபம். அதாவது பாப்பத்துக்கு அச்சைச்சி கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட பாப்பம்? அனிஷ்ட ரூபம் பாப்பம். அதுவும் தர்மஞ்ச, இந்த புண்ணியம் கூட அவருக்கு பாப்பம். தர்மம் கூட, புண்ணியம் கூட, ஜென்ரலா சொன்னீங்கன்னா புண்ணியம் கூட அவருக்கு பாப்பம் தான். ஏங்க அவர் பண்ற புண்ணியம் ஏன் பாப்பாகுது? அது என்ன பண்ணுது அவரை? பந்தப்படுத்திடும். நீங்க புண்ணியம் பண்ணினாலும் அதை அணிவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் எடுத்தாகணும், பாப்பம் பண்ணீங்கனாலும் அதை அணிவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் ஆகணும். சோ புண்ணியமே பண்ணாலும் அது அவருக்கு எப்படித்தான்? பாப்பம் தான். என்ன சொல்றாரு? தர்மக அபி. ஒரு முமுட்சுக்கு ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையில் மோக்து இச்சுகு இருக்கிறவன் முமுட்சு. அவனுக்கு எதுல பர்டிகுலர் இருக்கக்கூடாது? நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், பாபம் அதுல இருக்கக்கூடாது. அவனுக்கு தர்மம் அப்பி விஷம். முமுக்ஷோகோ அப்படின்னா முமுக்ஷுக்கு தர்மம் புண்ணியம் கூட, அப்படின்னு என்ன? கூட. தர்மம் அப்பி புண்ணியம் கூட. யாருக்கு? முமுக்ஷோகோ கில்பிஷம் பாப்பம் ஏவ. ஏங்க அப்படி சொல்றாரு? புண்ணியத்தையும் சேர்த்தி பாப்பங்கிறாரு. பந்தா பாதகத்வா. பந்த பந்தா பாதகத்வா, பிகாஸ் ஆஃப் தேம் பாண்டேஜ். பந்த காரணத்தினால் அவருக்கு அது பாப்பம் தான். புண்ணியமே செஞ்சாலும் அது ஈக்குவல் டு பாப்பம். ஏன்னா அது அவர் என்ன பண்ணிடும்? பந்தப்படுத்தி விடும். ஒரு முமுட்சுவை அது பந்தப்படுத்தி விடும்னு இது சங்கராச்சாரியர் சொல்றார். ஒரு அதாவது ஷாரீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா என்ன மீனிங் எடுப்போம்? ஆல் ஆக்டிவிட்டிஸ். இப்ப வந்து ஷாரீரம் பாத்தீங்கன்னா மியூசிக் லெவல் அந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஷாரீரம் அப்படிங்கிறது ஒரு குட் வாய்ஸ் இருந்தா ஷாரீரம் நல்லா இருக்கு அப்படின்னா, நல்ல வாய்ஸ் த்ரோட் இருந்தா அதுக்கு வந்து ஷாரீரம்ங்கிற வேர்டு ஜென்ரலா அங்கதான் மீனிங். எங்க அதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆல் ஆக்டிவிட்டிஸ் என்ன எடுத்துக்கணும்? ரிலேட்டட் டு த பாடி. எதுக்கு? ஒரு பிரிசர்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். கிளீனிங், ஃபீடிங், க்ளோத்திங், என்ன சொன்ன? ட்ரீட்டிங். இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் வரும். இது அவுட் சைட் த சிலபஸ் தான். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்டிங், சிக்னஸ், உடம்பு சரியில்லாம போகுது பாத்தீங்களா? சில ரிஜிட் சன்னியாசி எல்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துல இப்படிப்பட்ட ஆளுகளும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இப்ப சொல்றேன். இங்க இது பாயிண்ட் கிடையாது. இது ஆர்குமெண்ட்டுக்கு தேவை, இந்த பேச்சு இங்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு வாழ்றாங்க. இதுக்கு முன்னாலே பாரதத்தில் கோடான கோடி பீப்புள் இந்த ஆட்டியோட வாழ்ந்தாங்க. என்னன்னா இப்ப அவங்களுக்கு சிக்னஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விட்டுருவாங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் வந்து கற்பனாவோட பண்ணி பார்க்க முடியாது. உடம்புக்கு ஒரு சிக்னஸ் வந்ததுன்னா இந்த பிராரப்தத்து பிரகாரம் இது சரியாகணும்னா சரியாகட்டும். இது பிராரப்தத்து பிரகாரம் இது சரியாகாமல் எனக்கு ஒரு டெத்தை கொண்டாந்து கொடுக்குதுன்னா கொடுக்கட்டும். See the attitude of the mind, the braveness, the rigidness. இதுக்கெல்லாம் வந்து அவங்க அந்த மனம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்மளால கற்பனையோட பண்ணி பார்க்க முடியாது. எது? உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரீட்மெண்ட். ஏன்னு கேட்டா என் பிராரப்த பிரகாரம் அது சரியாகணும், ஆகட்டும். இல்ல என் பிராரப்தம் இந்த நோய் கொண்டு எனக்கு சாவுதான் கொடுக்கணும், கொடுக்கட்டும். ரிலாக்ஸ்ட் மைண்ட், அதுதான் முக்கியம். நாம எப்படி இருக்கிறோம்? அடா 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 அடா, கொஞ்சம் நஞ்சமா அலட்டல் உடம்பு சரியில்லை, நமக்கு தலைவலினா ஊற்றுக்கு உங்க அத்தனை பேத்துக்கு ஒரு தலைவலி கொண்டாந்து கொடுத்து விட்டாத பாடுபடுத்தி என்னை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டேங்க. எல்லா ஓல்டு பீப்புளோட மெயின் கம்ப்ளைண்ட், என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், செலவு பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு நான் பண்ணிக்கிறான், அவன் குடும்பத்துக்கு நான் பண்ணிக்கிறான், எனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். இதே அவர் எப்படி இருக்காரு பாருங்க. See the strength of the mind. எல்லாத்துக்கும் சாவு வர போகுதுங்க. 2 பேரும் சாவத்தான் போறாங்க.
அந்த சன்னியாசியும் ஜாகத்தான் போறாரு, இங்க குடும்பத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு ஜாகத்தான் போறான். யாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. வாழ்ற வரைக்கும் அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. அந்த மைண்ட் செட்டப் பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான மைண்ட் செட்டப். பிராரத்தம் என்ன வருதோ அதை ஏத்துக்கும். அது என்ன அப்போ அந்த வழி வந்தாலும் சகித்து கொள்ளுகிற திதிக்ஷா, அந்த சகிப்புத்தன்மை. எங்க நோய் வந்தா என்னங்க இருக்கும், உடம்பு என்ன கஷ்டப்படுத்துது, அதை தாங்கிறது. இது எப்படி சந்தோஷமா, வலியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது எப்படின்னு அவங்கள பார்த்துதான் நம்மள கத்துக்கணும். அது தைரியமாக மனதில். அது இப்பெல்லாம் ஒரு ஒப்பீனியன் ஹாஸ்பிட்டல் வாங்கினா பத்தாது, அங்க போய் வாங்கு, இங்க போய் வாங்கு, அப்புறம் ஒரு ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனுக்கெல்லாம் ஒப்பீனியன் கொடுக்குற ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு. 3 பக்கம் போய் ஒப்பீனியன் வாங்க வேண்டியது. ஏன்னா அவர் சொந்தக்காரரா இருப்பாரு, தெரிஞ்சவரா இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த 3 ஒப்பீனியன் கொண்டு காமிச்சு அவர் என்ன சொல்றாரு, நாம எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் டெத் நோக்கி தான் போறோம். ஆனா அவர் எப்படி போறாரு, வாழ்க்கையை வாழ்றாரு. நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். How can we have a happy life? How can we have a happy life? உடம்புனா நோய் வந்துதான் தீரும். இது ஒரு ரிஜிட் இவங்கெல்லாம். ஆனா அதுல ஒரு ஆர்குமெண்ட் அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம பாரதத்தில் இந்த மாதிரி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் இல்ல, இப்போ நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம இத்தனை பேருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறோம், நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும்னு ஒண்ணு. இல்ல இறைவன் கொடுத்த உடம்பு, அது நோய்படும் போது அதை சரி பண்ணிக்கிறங்கிறது நான் இறைவனுக்கு செய்யற கிராட்டிடியூட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் டு பகவான். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இது இறைவன் கொடுத்த உடம்பு, இதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்புறம் எனக்கு சில கடமைகள் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக இப்ப எங்க போறேன் நானு, see the relaxed mind. மரணங்கிற பயமே கிடையாது. எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போற என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி இறைவன் கொடுத்த உடம்பு, அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு இருக்கும். அல்லது என்னுடைய கடமைகள் கமிட்மெண்ட் ஆகிருப்பாரு பல விஷயங்களுக்கு, அதுக்கு ஒரு ஆசிரமம் கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், அவரு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம், அவர் குருவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள பாதியில போன். சோ அதற்காக நான் என்ன பண்றேன்ப்பா, ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களும் கோடான கோடி பேர் வாழ்ந்திருக்காங்க நம்ம கலாச்சாரத்துல. See the beauty of our கலாச்சாரம். உலகத்துல எங்க இந்த கலாச்சாரத்தை நீங்க பாக்குறீங்க, எந்த கலாச்சாரம், கிரீக்கா இருக்கட்டுங்க, நீங்க எல்லா கலாச்சாரம், யூரோப்பு, கிரீக்கு, லாட்டின் கல்ச்சர், 1-2 கல்ச்சரா இருக்குதா, எத்தனை கலாச்சாரங்கள், ஒரு கலாச்சாரத்திலேயாவது இது இருக்கான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. தட் இஸ் பியூட்டி ஆஃப் அவர் கலாச்சாரம். அதை தொலைச்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஒரு அழகான கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டுட்டோம்னா மத்தவனை பார்த்து காப்பி அடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா ரத்தத்துக்குள்ள ஒண்ணு ஊறி இருக்குது. அதனாலதான் தடுமாற்றம் வந்திருக்குது பாரதத்துக்குள்ள. ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். சைடு நோட்டு தான், ஆனா இந்த மாதிரி வாழ்ந்தவங்களும் இருந்திருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபார் தட் பர்பஸ் ஐ எம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட். அப்ப அவங்க எங்க ஓட மாட்டாங்க, 4 ஒப்பீனியன் வாங்கலாம், சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டலே கொண்டு கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. போனோமா ஏதோ டாக்டர் மருந்து வாங்கணுமா, சரியானாலும் சரி, சரியானாலும் சரி, ஓகே. ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட், they can have a happy life. ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க, they cannot have a happy life. மொத்தத்துல என்ன நடக்குதோ நடக்கத்தான் போகுது. நீங்க ஓடுனாலும் என்ன நடக்குது அதுதான் நடக்க போகுது. ஓடாம ஒரு டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு ஆனா பாக்கலாம்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அதுதான் நடக்க போகுது. பட் the fragile mind, the unstable mind நம்மள என்ன பண்ணுது, அளக்களிக்குது. வாழ்க்கையில் நோய் அளக்களிக்கல. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நோய் நான் அலக்களிக்கப்படுகிறேன் நீங்க நினைக்கிறீங்க. நோய் நம்மள அலக்களிக்கவில்லை. The fragile mind, the weak mind, the unstable mind, அதுதான் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது, வாழ்க்கையில் அலைக்கழித்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சா சரி. அப்ப என்ன பண்ணணும், மைண்ட ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணுமா தவிர இங்க போய் என்ன பண்ணிட்டு கூடாது, அலக்களிக்கப்படாமல். நீங்க வாழ்க்கையில் அலக்களிக்கப்படாம இருக்கணும்னா பணம் வரணும், நோய் இல்லாம இருக்குங்கிறது கிடையாது. மைண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, then only you can have a happy life in spite of any diseases, inconveniences, discomfort, எது இருந்தாலும் சரி. I can have a happy life. This is our culture. அதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது இப்போ ஒரு பெரிய டெக்ஸ்டுவல் அனலைஸ் வருது. இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கங்க. டெக்ஸ்டுவல் நான் முதலே சொல்லியிருக்க மாதிரி 2-3 இடத்துல பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்.
அதாவது இப்போ சங்கராச்சாரிய ஒண்ணு சொல்லிட்டாரு, கெட்டிங் சிக்னேச்சர் ஃப்ரம் கிருஷ்ணா. அதான் இப்ப நடக்குது. டெக்ஸ்டுவல் அனலைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அவருக்கு டெக்ஸ்டுவல் அனலைஸ் இந்த இடத்துல பண்ணலீன்னா என்ன ஆகும்? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், ஒரு செக் 1 லட்ச ரூபாய் செக் கீழே கையெழுத்துலீன்னா அது என்ன ஆயிரும்? வேலிட் ஆகாது. 1 லட்ச ரூபாய் செக், ஆனா கீழே என்ன இருக்கணும்? சிக்னேச்சர் இருக்கணும். அப்பதான் கொண்டு கொடுத்தா 1 லட்ச ரூபாய் பணம் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு கருத்து இங்க சொல்லிட்டார். ஷாரீரம் என்ன வேர்டு இப்ப எடுத்திருக்கிறோம்? டெக்ஸ்டுவல் அனலைஸுக்கு எடுத்திருக்கிற ஒரே வேர்டு ஷாரீரம். அந்த ஒரு வேர்டுக்கு சங்கராச்சாரியார் எவ்வளவு மெனக்கெட்டு அத கிருஷ்ணர்கிட்ட இருந்து சிக்னேச்சர் வாங்குறாருன்னு பாருங்க. நான் கொடுத்த பாத்தீங்களா ஒரு மீனிங்? இப்போ எது? க்ளோத்திங், ஈட்டிங், நான் 4 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா? அதுதான் அவர் சொல்றாருங்கிறதுக்கு இஸ் ட்ரைங் டு கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் கிருஷ்ணா. ஷாரீரம்ங்கிற ஒரே வேர்டு தான். இப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஷாரீரம் கர்மங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறது அவரே, ஏன்னா சில இன்டர்பிரேஷன்ஸ் வேற மாதிரி தோணும். ஏன்னா கர்மா ஆஃப் த பாடியா, ஒன்லி ப்ரோனவுன் தாங்க மாறுது. சரி, கர்மா ஆஃப் த பாடியா, கர்மா ஃபார் த பாடியா? சரீரம் கர்மங்கிறவர் ஜாயின் பண்ணிட்டாரா இறைவன்? ஷாரீரம் கர்ம அப்படின்னா கர்மம்ங்கிறது ஆஃப் த பாடியா அப்படின்னு என்ன? சரீரத்தால் செய்யப்படக்கூடிய கர்மங்களா? ஷாரீரம் கர்மம்னு இறைவன் சொன்னது சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மமா? சரீரம் ஆஃப் த பாடி. இன்னொன்னு என்ன? சரீரம் கர்மா ஃபார் த பாடி, பாடிக்காக செய்யற கர்மமா? இது ஒரே 2 ப்ரோனவுன் மட்டும் இங்கிலீஷ்ல மாத்தினா ஈஸியா வந்துடும். கர்மா ஆஃப் த பாடி, கர்மா ஃபார் த பாடி. 1 2 மட்டும் தான் மாறுது. இங்கிலீஷ் ஈஸியா இருக்குமா சொல்றேன். ஆஃப் த பாடி, ஃபார் த பாடி என்ன? உடம்புக்காக செய்யறது. ஃபர்ஸ்ட் உடம்பினால் செய்யக்கூடிய கர்மத்தை இறைவன் சொல்றாரா? ஏன்னா அதே அங்க வேர்டுதான் வரும். உடம்பினால் செய்யக்கூடிய கர்மத்தை ஷாரீரம் கர்மம்னு சொல்றாரா, அல்லது உடம்புக்காக செய்யக்கூடிய கர்மத்தை ஷாரீரம் கர்மம்னு இறைவன் சொல்றாரா அப்படிங்கிறத டெக்ஸ்டுவல் அனலைஸ் இங்க ஆரம்பிக்குது. ஹேர் ஸ்பிளிட்டிங் ஜாப் இங்க ஆரம்பிக்குது. புத்திக்கு எக்ஸசைஸ் கொடுக்கிறாரு. பண்ணுனாதான் நமக்கு மன ஆரோக்கியம், புத்தி ஆரோக்கியம். மைண்டுக்கு இப்ப நீங்க ஆரோக்கியம் வேணா முதல்ல என்ன சொன்ன? புத்திக்கு இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு சங்கராச்சாரியாரு? இட்ஸ் கிவன் டு அஸ் ஃபார் மீன் தெரியும். சங்கராச்சாரியர் இந்த இடத்துல ஒரு ஹேர் ஸ்பிளிட்டிங் ஜாபை எடுக்கிறாருன்னா என்னுடைய புத்திக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? எக்ஸசைஸ் பண்ண கொடுக்குறாரு. எதுக்கு? புத்தியினுடைய ஆரோக்கியம். அதுதான் எதை கொடுக்கும்? மனதனுடைய ஆரோக்கியம். மனதோட ஆரோக்கியம் எதை கொடுக்க போகுது? உடலுடைய ஆரோக்கியம். அதற்காக சங்கராச்சாரியர் கொடுக்கிறாருங்க போது யூ கேன் என்ஜாய் த கிளாஸ். சரிங்களா? இப்ப பாஷையை பார்க்கலாம். முதல்ல எதை பத்தி தெரிஞ்சா? ஷாரீரம்ங்கிற வேர்டு டெக்ஸ்டுவல் அனலைஸ் ஹி கெட் சிக்னேச்சர். நான் சொன்ன கருத்து எது? இவர் என்ன சொல்லிட்டாரு? சரி மாத்திரம் ஃபார் த பாடி மீனிங் இவர் என்ன கொடுத்துட்டாரு சங்கராச்சாரியரே? கர்மா ஃபார் த பாடின்னு கொடுத்துட்டாரு. அப்ப ஏன் இப்படி எடுத்துக்கூடாது? சரீரம் கர்மா ஆஃப் த பாடி ஏன் எடுத்துக்கூடாதுன்னு ஒருத்த வருவான் அப்படின்னு பூர்வபக்ஷியை கொண்டாந்து வச்சு மைண்டுக்கு சரி புத்திக்கு எக்ஸசைஸ்னு யார் வந்தாகணும்? பூர்வபக்ஷி வந்தாகணும். வந்தா தானே நீங்க புத்திக்கு நீங்க இது கொடுக்குறீங்க எக்ஸசைஸ். சோ பூர்வபக்ஷி வர அவரு கேக்குறாரு. என்னன்னு கேக்குறாரு? கிம் ச ஷாரீரம் கேவலம் இதியத்ர. ஷாரீரம் கேவலம் கர்ம. இந்த இடத்துல கிம் ஷாரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம் ஆகோஸ்வித் ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷரீரம் கர்ம இது. ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு இன்டலெக்சுவலி ஒரு லேசி ஸ்டூடெண்ட் கேக்குற கேள்வி. பூர்வபக்ஷிங்க யாரு? ஏன்னா எந்த மதத்தை சேர்ந்தவங்க வரல. அப்ப நம்ம இந்த பூர்வபக்ஷினா யாருன்னு சொல்றது? இன்டலெக்சுவலி ஒரு லேசி, இன்டலெக்சுவலி லேசி. புரியுதுங்களா? ஏன்னா பூர்வபக்ஷி யாருன்னு தெரியணும் இல்லையா? அவன் தான் இந்த இடத்துல பூர்வபக்ஷி. என்ன கேக்குறான்? கிஞ்ச மேலும் நீங்க சொன்னீங்க இல்லையா ஷாரீரம் கேவலம் கர்மன். யார் சொல்லிட்டா? அது வேர்டு மறந்துடக்கூடாதுங்க. ஸ்லோகத்துல வர வேர்டு ஷாரீரம் கேவலம் கர்ம. நல்லா ஏன்னா மூலம் படிக்கும்போது நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்க்க மாட்டோம். இப்போ இன் டீட்டெயிலா போகும்போது அது ஒரு வேர்டு சொன்னா அது மூலத்துல இருக்கிற வேர்டா சங்கராச்சாரியர் சொல்றதாங்கிறது தெளிவா இருக்கும்.
ஷாரீரம் கேவலம் கர்மன் யார் சொல்லிட்டா? கிருஷ்ணர் சொல்லிட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதி அத்ர இங்கு இன் திஸ் என்ன சொல்லலாம் போர்ஷன் ஆஃப் 20th ஸ்லோக் 21st ஸ்லோகால இந்த இடத்துல அத்தனை என்ன வரும்? இந்த இடத்துல என்ன டவுட்னா எனக்கு பூர்வபக்ஷிக்கு ஹிம் எது எடுத்துக்கிறது? ஷரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம் அபிப்ரேதம் ஆகோஸ்வித் அபிப்ரேதம் அப்படி எடுத்துக்கிறதா? ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிறதா? ஷரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம் அபிப்ரேதம், சரீரத்தினால் செய்யப்படும் கர்மம் என்று இன்டர்பிரட் பண்ணிக்கிறதா? என்னது? ஷரீரம் ஷாரீரம் ஷரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அபிப்ரேதம்னா அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறதா? ஆகோஸ்வித்னா அல்லது சரீரத்தில் செய்யப்படும் கர்மம் என்று எடுத்துக்கொள்வதா? அப்படி அபிப்ரேதம் என்ன? அபிமானம் கொள்வதா அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறதா? ஆகோஸ்வித்னு என்ன? அல்லது செகண்ட் மீனிங் வருது, அதை எடுத்துக்கிறதா? என்ன மீனிங் வருது? ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்ம இதி. ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்ம. சரீரத்தினுடைய ஸ்திதி மாத்திரத்திற்காக சரீரத்திற்காக செய்யக்கூடிய கர்மம்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டே பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன? எந்த லைனு? ஷாரீரம் கேவலம் கர்மங்கிற அந்த போர்ஷன்ல 21வது ஸ்லோகத்துல அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல கிம்னா கொஸ்டின் எதை எடுத்துக்கிறது? கடைசியில கிம் போட்டுக்கலாம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஷரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம்னு எடுத்துக்கிறா. ஷாரீரம் கர்மம், சரீரத்தினால் செய்யப்படும் கர்மம் அப்படிங்கறது ஷாரீரம் கர்மத்துக்கு எடுத்துக்கிறதா? அபிப்பிராயம் மீனிங் எடுத்துக்கிறதா? ஆகோஸ்வித்னா ஜெனரலா. நெக்ஸ்ட் அல்லது ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம், உயிரோட வாழணும், உடலுக்காக உயிரோடு இருப்பதற்காக செய்ய வேண்டிய கர்மமான்னு எடுத்துக்கிறதா? கிம் இதி. திரும்ப கடைசியில கிம் போட்டுக்கலாம். எதை நான் எடுத்துக்கிட்டோம்? யாரு கேட்கறது? பூர்வபக்ஷே. இன்டெலிஜென்ட்லி இன்டெலெக்சுவல் லேசி. அடுத்தது கிம்ச அதகயதி ஷரீர நிவர்த்தியர்த்தம் ஷாரீரம் கர்ம யதி வா ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷரீரம் இதி உச்யதே. கிம்ச மேலும். எனவே அது எதை வருது? என்ன கேக்குறான்? சொல்லிட்டு இது அவனுடையதான், பூர்வபக்ஷியோட வாதமே தான், ஆன்சர் இல்ல. கிம் வருது பாருங்க. கிம்னாவே கொஸ்டின் கேட்ட ஆரம்பிச்சா. இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி ஜெனரலா கேட்டான், அடுத்து கேட்கறான் எதை எடுத்துக்கிட்டா என்ன? அதனாலதான் இன்டெலெக்சுவலி லேசின்னு சொன்னேன். எதையோட எடுத்துட்டு கிளாஸ நடத்தின்னு போங்களேன். இது எதுக்கு உட்காந்து இந்த வேர்டை உட்காந்து சாரீரம்னு உட்காந்து ஏன் இவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள ஏன் போகணும்? அதனால ஃபர்ஸ்டே சொன்னேன் இஸ் இன்டெலெக்சுவலி லேசின்னு சொன்னேன். அவங்களும் அப்படிதான் தோணும். இன்டெலெக்சுவல் அடுத்த மீனிங் என்ன சொல்லலாம்? அவங்க என்ன தெரியும் சொல்லுவாங்க? எதுக்கு பிடிச்சிட்டு இவ்வளவு நேரம் இதை போட்டுட்டு உழுதுகிட்டே கிடக்குற, அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போங்க, நம்ம ஃபார்வர்ட் ஆகி போலான்னு அவங்க நினைப்பு. ஏன்? அவங்களால இன்டெலெக்ட்ல என்ன பண்ண முடியாது, அங்க ஹீட் உருவாயிரும், திங்க் பண்ண ஆரம்பிச்சாரும். சோ அதனால என்ன கேக்குறான்? இது எடுத்து இதுவா அதுவான்னு எடுத்து நீங்க என்னத்த பண்ண போறீங்க? எதையோன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எதுக்கு உட்காந்து எதை எடுத்துக்கிட்டுன்னு கேட்டுட்டு எதையோன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? யோசனை பண்ணா ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்னு கேட்டுட்டு அவனே கேட்டுட்டு என்ன கொஞ்சம் இன்டெலெக்சுவலா கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா எதையோன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எது எடுத்துக்கலாம் இல்லையா? எதுக்கு நீங்க போய் அப்படிங்கறத இந்த இடம். அதாக சரீர நிவர்த்தி அது வேர்டு பாருங்க, அதே தான் வருது. கிம் அதக எதினா இஃப் சரீர நிவர்த்தி அர்த்தம், சரீரத்தினால் செய்யப்படுது சாரீரம் கர்மம் எடுத்துக்கலாமா? அல்லது ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் எடுத்து. அதனால என்ன? அதனால என்ன வரப்போகுது? என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போக வேண்டியதானே? அதான் இந்த இடத்துல அர்த்தம். அத்தகனா அந்த அத்தகங்கிற வேர்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். எதையோ எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற அர்த்தம். அதே மீனிங் மற்றபடி அதேதான். சரீரத்தினால் செய்யப்படுதா அல்ல சரீரத்திற்காக செய்யப்படக்கூடாது, எதையோ எடுத்துட்டு போக வேண்டியதானே. இதுல என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். இப்பதான் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பிக்குது.
4 விதமான தோஷங்கள். எது? சரீர 2 மீனிங்ல நாம சங்கராச்சாரிய என்ன சொல்லிட்டாரு? சரீர மாத்திரை, சரீரத்திற்காக தான் கரெக்டா எடுத்துக்கணும். கிருஷ்ணர் சொல்றது சரீரத்துக்காக. நீ சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மம்னு எடுத்துட்டீனா, சரீரத்தினால் செய்யப்பட கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. யாரு? வித்வ சன்னியாசி. பெரிய தோஷம் வந்துடும். வித்வ சன்னியாசிய தன்னுடைய உடம்புனால என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு என்ன வரும்? நமக்கே தெரிஞ்சு போயிடும். 4 தோஷம் வரும். அத அழகா கிராமட்டிக்கலா என்ன சொல்றது, அந்த ஒரு கான்டெக்ட் விட்டு விலகாம 4 தோஷத்தை சொல்றாரு. ஒரு தோஷமா நம்ம பார்க்கலாம். ஒரு பேராவும் ஒரு பாஷ்யம், அதாவது ஒரு தோஷத்தை சொல்றேன். சாரி, ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இதுல ஒரு தோஷம் படிக்கிறேன். யதா ஷரீர நிவர்த்தியர்த்தம் கர்ம ஷாரீரம் அபிப்ரேதம் சியாத். எதை எடுத்துக்கிட்டா? சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மம் என்று எடுத்துக்கொண்டால், சியாத் வரைக்கும் போட்டு ஒரு கோடை போட்டுட்டேன். எது? யதா, எப்பொழுது சரீர நத்வத்தியம் கர்ம ஷாரீரம் அபிப்ரேதம் சியாத், சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மம் என்று எடுத்துக்கொண்டால் சியாத் ததா, அப்பொழுது ஃபர்ஸ்ட் தோஷம் என்ன வருங்கிறாரு? திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம பிரதிஷித்தம் அபி ஷாரீரேன குர்வன் ந ஆப்னோதி கில்மிஷம் இதி ப்ருவதஹ விருத்தா விதானம் பிரசஜ்யேத. சாஸ்திரத்துக்கு விருத்தம் வருது. ஃபர்ஸ்ட் தோஷம் இதோட நிறுத்திக்கலாம், டைம் ஆகிறதுனால இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தோஷம் மட்டும் பார்க்கலாம். விருத்தம். என்ன விருத்தம்? சரி, சாஸ்திரத்துக்கு என்ன பண்ற? அவர்னால் வித்வ சன்னியாசினால பண்ணக்கூடிய எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டு இருப்பாருன்னு நீ மீனிங் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோஷம் எந்த வேர்டு? ஷாரீரம்ங்கிற வேர்டுக்கு என்ன தோஷம் வருங்கிறாரு? மீனிங் எழுதிக்கலாம். மீனிங் எழுதுறது உங்களுக்கு புரிஞ்சிடும். யதா சரீரணவர்த்தியர்த்தம் கர்ம சாரீரம் அப்படி எடுத்துக்கொண்டால், சியாத்து வரைக்கும் என்னது? நீ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மம் என்று நீ எடுத்துக்கொண்டாயானால் அப்பொழுது ததா திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம். திருஷ்டன் என்ன? இகலோக. அதிர்ஷ்டம் என்ன? பரலோக. இந்த இகலோகம் என்ன? இந்த லோகத்துல செய்யக்கூடிய கர்மம். பரலோகத்துக்குன்னா என்ன? சொர்க்கம் முதலான லோகத்துக்காக செய்யக்கூடிய, அது நமக்கு முக்கியம் இல்லை இந்த இடத்துல. மொத்தத்துல கர்ம, அது இகலோக கர்மமா பரலோக கர்மா, திருஷ்ட அதிர்ஷ்ட பிரயோஜனம் கர்ம. அவர் அதுக்காக ஒண்ணு பண்றாரு. கர்ம பெர்ஃபார்மிங் பிசிக்கல் கர்ம பிரதிஷித்தம். பிரதிஷித்தம் என்ன? அதார்மிக் ஆக்ஷன். ஈகலோகத்துல ஒண்ணு பெறணுங்கிறதுக்காக, ஏன்னா டூயிங் தான் பிசிக்கலி டூயிங் அதார்மிக் ஃபங்க்ஷன் ஆக்ஷன்ஸ். எதுக்காக அவர் பண்றாரு? இக லோக பெனிஃபிட்ஸ் அல்லது பரலோக பெனிஃபிட்ஸ். இந்த அதுக்காக பிரதிஷித்தம் கர்ம, அதார்மிக் doing, physically doing adharmic actions பண்ணினாலும் அப்படி ஷரீரேன குர்வன்னு ந ஆப்னோதி கில்பிஷம். அவர் அதார்மிக் பண்ணினாலும் பாப்பம் வராது. அதர்மத்தை பண்ணினாலும் பாப்பம் வராது. எது? அப்படி ஷரீரேன குர்வன், சரீரத்தில் பண்ணினாலும். ஏன்னா ஷரீரேன குர்வன் தான் ரொம்ப முக்கியம். பிசிக்கலி டூயிங் அர்த்தம். அதார்மிக் ஆக்ஷன் பிசிக்கலி டூயிங். எதற்காக பண்றாரு கூட நம்ம முக்கியம் இல்ல. ஈகலோகத்துக்காகவோ பரலோகத்துக்கு எதுக்கோ ஒண்ணு. ஷரீரேன குர்வன்னு, ஷரீரத்தினால் பண்ணும் போது ந ஆப்னோதி கில்பிஷம் இதி, பாப்பம் அவரை அடையாது. ஆப்னோத்தினா பாப்பத்தை அவர் அடைவது இல்லை. அப்படி புருவத்தாக அப்படி சொல்றது எது? சரீரத்தினால் அதார்மிக் ஆக்ஷன், அதர்மத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது
பாப்பம் வராதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்தாங்கிறது யாருக்கு விருத்தம்? சாஸ்திரத்துக்கு விருத்தம். அந்த லைனை மட்டும் எடுங்க. அதர்மத்தை பண்ணினாலும் பாப்பம் வராதுன்னா அப்னோத்தி கில்பிஷம், பாப்பம் வராதுங்கிறது எந்த யாரோட ஸ்டேட்மெண்ட்? இறைவனுடைய சாஸ்திர ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது என்ன ஆயிருது? விருத்தம். விருத்தாபிதானம். It is very much contradict to சாஸ்திரம். விருத்தம்னா கான்ட்ரடிக்ட். பிரசஜ்யேத்து வந்து விடுமே. You will get விருத்தம் to the சாஸ்திரம். சாஸ்திரத்துக்கு விரோதமான வார்த்தைகள் சென்டென்ஸாக இது இருக்கும். எப்ப? உடம்பினால், ஏன்னா சரீர மாத்திரம் முக்கியமே இருக்கணும். சரீரேன உடம்பினால் அதர்மிக் ஆக்ஷன் பண்றோம், அது அதர்மம். உடம்பினால் அதர்மமான காரியங்களை செய்தால் பாப்பம் வராது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். அது என்னது? விருத்தம் டு சாஸ்திரம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? 4 இப்போ ஒண்ணுதான் ஹேர் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து இது வந்து சாஸ்திரத்துக்கு விருத்தம், ஃபர்ஸ்ட் தோஷம். 4 தோஷத்தை போய்தான் நம்ம முடிக்கணும். நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கணும். வேர்ட்ஸ் கொஞ்சம் மீனிங் பார்த்துட்டு நாளைக்கும், ஏன்னா இந்த 4 தோஷத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல என்னங்கிறது புரிய போகுது. ஸோ tomorrow we are having same class after finishing the vocabulary. நாம இதை பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.